வழக்கு நிலுவையில் உள்ளது. அதனால தமிழக அரசு என்ன பண்ணலாம், அதுக்கு நான் வழிமுறைன்னு சொல்லிட்டாரு. ஆனால் மாணவர்களும் இளைஞர்களும் நாங்கள் மக்கள் மத்தியில் இதுதான் உண்மை, ஆட்சி பட்டியலிருந்து நம்ம காலையை நீக்கினா மட்டும்தான் நிரந்தரமாக ஜல்லிக்கட்டு நடத்த முடியும். அதற்கு தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்தால் மட்டும்தான் எங்கள் போராட்டத்தை கைவிடும். அதுக்கெல்லாம் விட மாட்டோம். ஜல்லிக்கட்டு நிரந்தர ஜல்லிக்கட்டு நமக்கு கிடைத்து தீர்வு வந்துருச்சுன்னு சொல்லி வாடிவாசலில் மாடு அவுத்தா மட்டும்தான் எங்கள் போராட்டம் கைவிடப்படும். அது வரைக்கும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, எத்தனை நாடகமாச்சும் எங்களுக்கு போராட்ட அலை ஓயாது. நான் நேற்றுலேருந்து ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். சாப்பாடு இவ்வளோ தூரம் வந்துகிட்டே இருக்கு. நேற்று 5000 சாப்பாடு ஒரு வேன்லேருந்து வந்தது. கிட்டத்தட்ட நான் கணக்கு போட்டால் ஒரு 15000 சாப்பாடுக்கு மேலே வரும். இது என்ன மாதிரியான பழக்கம், இந்த கிராமத்திற்கு இருக்கிற நடைமுறையா? எங்கிருந்து இவ்வளோ தூரம் உணவுகள்லாம் எடுத்துட்டு கொண்டு வராங்க? இது தமிழன் உணர்வுன்னு சொல்ல முடியாது. இங்கே இருக்கிறவங்களை எல்லாமே அவங்க அண்ணன் தம்பியாக ஒரு நட்புன்னு தான் சொல்ல முடியும். பழக்கம் நம்ம பிள்ளைகள் நமக்காக இருக்காங்கன்னு சொல்லி இந்த 18 பட்டியலுக்கு சுற்றுப்பட்ட கிராமங்களும் நேரிலே வந்து நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் தான் கொடுப்போம், எந்த இதாங்களும் நாங்கள் தான் வந்து கொடுப்போம்னு சொல்லி அவங்களே முன்னாடி நின்று வழிமுறைகிறாங்க. இப்பயும் நம்ம எரம்பட்டி மாணவர்கள் 2000 பேருக்கு சாப்பாடு சமைச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் விளம்பரத்துக்காக இதுக்காக கொடுக்கல. எங்கள் பிள்ளைகள் வந்து கஷ்டப்படாமல் இல்லை மூலம் அங்கே நம்ம போராட்டம், நம்ம உணர்வு, தமிழ் உணர்வு நமக்காக போகிறாங்க, நம்ம சொந்தங்களுக்காக போராடுறாங்க சொல்ல ஒரு உணர்வுக்காக மட்டும்தான் எல்லா நிகழ்ச்சியும் நடந்துக்கிட்டு இருக்கு.